ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து அந்த முக்கியமான குழுக்கள் அண்ட் ஆணையம் இது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பார்ட்டாக வந்து பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சரிங்களா. நிறைய இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொறுத்த கொடுத்துருக்காங்க, குழுக்கள் கொடுத்துருக்காங்க, அதோடைய தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காகா கலேல்கர் பார்த்தீங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து யாருடைய தலைமையில் அமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா காகா கலேல்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ஷா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் முன்னேற்றம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் பார்த்தீங்கன்னா ஸோ 7வது ஊதிய குழுவுடைய தலைவர் அவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சர்க்காரி ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்க்காரி ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில உறவுகள். ஸோ அதுக்காக தான் வந்து சர்க்கரை குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பின் 338 ஏவது விதியின்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி 19, 2004 முதல் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 38A. ஸோ அதை பற்றி எந்த ஆணையம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி, தேசிய பழங்குடியினர் ஆணையம். தேசிய பழங்குடியினர் ஆணையம். ஸோ அது எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி உருவாக்குனாங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்போலேருந்து அது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, இது முக்கியம். தேசிய பழங்குடியினர் ஆணையம் வந்து 338A ஓகேவா. அந்த ஆர்டிக்கல் எப்போலேருந்து செயல்பட்டுருக்கு? பிப்ரவரி 19, 2004 செயல்பட்டுருக்கு. இதுதான் வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து எந்தெந்த குழு இதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. நாயக்குழு. ஸோ அது பார்த்திங்கன்னா சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைப்பது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாராப்பூர் குழு பார்த்திங்கன்னா மூலதன கணக்கு மாற்றுத்திறன். ராஜமன்னார் குழு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான், மத்திய மாநில உறவு, அது தொடர்பாக அமைக்கப்பட்டது தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் சென்குப்தா குழு. ஸோ அது பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா முறை குறித்து ஆராய அமைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூதலிங்கம் ஆய்வுக்குழு பார்த்திங்கன்னா ஊதியங்களுடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்கள், 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி, ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு பார்த்திங்கன்னா 1985 வந்து உருவாக்கியிருப்பாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, உள்ளாட்சி அமைப்புக்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியில் இருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிசி ஹோட்டா கமிட்டி. இது பார்த்துக்கோங்க, பிசி ஹோட்டா கமிட்டி வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்கணும். ஸோ அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வந்து நீங்கள் நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 311 பேஸ் பண்ணி வந்து நம்ம அவங்கள வந்து நீக்கலாம் பதவியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுரேந்திரநாத். சுரேந்திரநாத் குழு பார்த்திங்கன்னா 2003 பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மேலே அந்த 3 கமிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கால வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு மேத்தாய் குழு வந்து வரும் 1957, அசோக் மேத்தா குழு 1977, எல்எம் சிங்வி குழு வந்து 1986. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள்,
மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சந்தானம் குழு தான். நமக்கு தெரிஞ்சது தான். சந்தானம் குழு வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு தடுப்பு ஆணையம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இதை வந்து கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெலிக் குழு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்லர் குழு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லி உருவாக்கிய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. நம்ம இது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள், குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1999 வர்மா குழு ஸோ எப்போ அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1999 எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், மண்டல் கமிஷன் அல்லது மூன்றாவது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் 1979 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நாட்டின் மக்கள் தொகையில் 72% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை உள்ளடக்கியதாக ஆணையம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவது மட்டும் தான் வந்து சரி. சரிங்களா, இது மட்டும் தான் வந்து சரி, மற்ற ரெண்டுமே வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கலேல்கர் ஆணையம். கலேல்கர் ஆணையம் தான் பார்த்தீங்கன்னா முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணையம். சரிங்களா, அது எப்போ நிறுவனான்னு பார்த்துக்கோங்க, 1953. அடுத்து பாருங்கள், சி சாச்சார் டேஷின் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி, எம்ஆர்டிபி சட்டம். சி சாச்சார் வந்து எதுவும் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி சட்டத்துடன் தொடர்புடையது, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தானம் குழு ரெக்கமெண்டேஷன் படி ஸோ எதெல்லாம் வந்து நிறுவனாங்க அதான் கேட்குறாங்க. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய விசாரணை ஆணையம் வந்து நிறுவனாங்க. இந்த ரெண்டுமே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா சந்தானம் குழு தான். சரிங்களா, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் பதிவு செய்தது. என்னென்னலாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுதான் வந்து கேட்குறாங்க. வேலைவாய்ப்பிற்கான கல்வி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்புகளை வளர்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 3, 4 இது மூணுமே பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வராது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஸோ ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடர்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ராஜமன்னார் குழு ஸோ 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தா நமக்கு ஒரு சில புக்ஸில் வந்து 68 கொடுத்துருக்காங்க, 69 கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டான டேட் பார்த்திங்கன்னா 69 வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா, 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இக்குழு பார்த்திங்கன்னா 1971 பரிந்துரைகளை அளித்தது, இது வந்து சரி. இது ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது, இது வந்து சரி. சரிங்களா, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் குழு வந்து 1969, பல்வரந்த மேத்தா குழு வந்து 1957, சர்க்கரை ஆணையம் 1983, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபஸ்ட்டு பல்வரந்த மேத்தாய் குழு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை ஆணையம். அடுத்து பாருங்கள், ஸோ ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அதை உருவாக்கப்பட்ட
அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. 1953 பார்த்தீங்கன்னா கலீல்கர் கமிஷன் நமக்கு பார்த்தது தான். 1979 பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 பார்த்தீங்கன்னா சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976. 1992 பார்த்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பார்ட்டில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? 3 பார்ட்டாக வந்து இந்த குழுக்கள் மற்றும் மானியம் சம்மந்தமாக வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.